Hello students, now we are going to discuss about electrostatic potential energy of dipole in electric field. Okay, consider a uniform electric field first. Their lines are equally spaced, okay, hence it is uniform. Okay, now the dipole is placed at a theta angle with respect to electric field. Consider minus q and plus q charges are separated by 2a distance. Okay, is placed at theta angle with respect to electric field. Its dipole moment is acting from minus q to plus q. Okay. We know that positive charge experiences force which is in the direction of electric field, and negative charge which is opposite to the electric field experience a force which is opposite to the electric field. Okay, their lines of action do not coincide, hence there will be a torque. This torque is tend to rotate the dipole in the electric field up to the dipole moment is parallel to the electric field. அதாவது the dipole moment parallel வர்ற வரைக்கும் இந்த டார்க் இதை ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு டைபோல் இந்த தீட்டா ஆங்கிள் இருக்குன்னா ஸோ டெஃபினட்டா இதுக்கு ஏதோ சம் கேப்பபிலிட்டி இருக்கு, ரைட்? இந்த டார்க் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை அப்போஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த டைபோலுக்கு இருக்கு, இந்த சிஸ்டத்துக்கு இருக்கு. ஸோ அப்போ இதுல ஏதோ சம் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. தட் எனர்ஜி இஸ் செட் டு பி பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதை நம்ம என்னன்னு பாக்குறோம், அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த தீட்டா ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டத்தோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஒரு என்டிட்டி இருக்கு, என்னன்னா ஒர்க். ஸோ அந்த சிஸ்டத்தை அந்த ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போறது, அதாவது தீட்டா ஆங்கிளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அந்த ஒர்க் தான் அந்த ஸ்டேட்டுக்கான கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும், ரைட்? ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஒர்க் டன் என்னங்கிறத பார்க்க போறோம். எங்கிருந்து ஏதோ சம் ரெஃபரன்ஸ் ஆங்கிள் தீட்டா பிரைம்ல இருந்து தீட்டா ஆங்கிளுக்கு ஒரு டைபோலை ரொட்டேட் பண்ணணும்னா நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். அந்த ஒர்க் தான் இந்த சிஸ்டத்தோட பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த டார்க் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார், பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். ஓகே, ரைட். இப்போ ஜஸ்ட் என்ன செய்யறோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கை இங்க பெர்ஃபார்ம் பண்றோம், ரைட்? எக்ஸ்டர்னல் டார்க்கை பெர்ஃபார்ம் பண்றோம். அது இந்த டைபோல ஜஸ்ட் ஒரு dθ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுது. இதுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒர்க் நம்ம dw அப்படின்னு எழுதலாம். ஏன்னா டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு ஒர்க். ஓகே, நமக்கு ஒரு தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ண அல்லது ஹோல் ஒர்க் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு dw-வா அதை இன்டகிரேட் பண்றோம். ஸோ we can obtain the total work done. எதுல இருந்து எது வரைக்கும் மூவ் பண்றோங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஆங்கிள் தீட்டா பிரைம்ல இருந்து தீட்டா ஆங்கிள் வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்றோம். அதாவது தீட்டா ஆங்கிள் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஃபைனல் ஆங்கிள் வில் பி தீட்டா. ஓகே, அப்போ ஒவ்வொரு டி தீட்டாவையும் நம்ம செஞ்ச ஒர்க் டார்க் எக்ஸ்டர்னல் இன்டு டி தீட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த டார்க் எக்ஸ்டர்னல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டைபோல வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்து தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும் பொழுது நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணணும், அதாவது எந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் டார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இஸ் எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் ஈக்குவல் டு த டார்க் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஐ மீன் ஃப்ரம் த ஈக்குவேஷன் அதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் டார்க் மஸ்ட் பி ஈக்குவல் டு த டார்க் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஆப்போசிட் அப்படி இருக்கணும். அதாவது இந்த டைபோல ஆக்சுவலா டார்க் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்யறோம், நம்ம எக்ஸ்டர்னல் டார்க்கை கொடுத்து இதை ரொட்டேட் பண்றோம்.
அது எப்படி இருக்கணும்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ப்ரொடியூஸ் ஆன டார்க்குக்கு ஜஸ்ட் ஈக்குவலா இருக்கணும் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். ஏன் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டார்க்னால இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஒருவேளை நம்ம அதாவது இந்த டார்க்கை விட எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ப்ரொடியூஸ் ஆன டார்க்கை விட எக்ஸ்டர்னல் டார்க் அதிகமா இருந்தது அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆயிடும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒர்க் ரெண்டு விதமா ஸ்பிளிட் ஆகும். ஒன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் அண்ட் இன்னொரு பார்ட் என்னன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேஷன், அதுவாகவும் ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒர்க் இஸ் equal to the rotational kinetic energy and potential energy of the dipole. So இது சரியான மெஷர்மெண்ட் கிடையாது to measure the potential energy of the dipole. அதனால என்ன செய்யறோம்னா ஜஸ்ட் இது என்ன பண்ணணுங்க, எக்ஸ்டர்னல் டார்க் வந்து must be equal and opposite to the torque due to electric field. ஓகே, so just அப்போ இதோட மேக்னிடியூட இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா from theta prime to theta torque due to electric field into d theta. So இதோட magnitude is equal to PE sin theta, right? A cross B, so AB sin theta ன்னு எழுதுறோம். இதை சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது tau vector theta prime tau vector க்கு பதிலா அதோட magnitude PE sin theta into d theta. So இங்க எந்த டி தீட்டாக்கு எடுத்துட்டு போனாலும் டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ பிஇ கான்ஸ்டன்ட் வெளியில் எடுக்கிறோம். ஸோ பிஇ இன்டகிரல் தீட்டா டு தீட்டா பிரைம் சைன் தீட்டா இன்டு டி தீட்டா. இன்டகிரேட்டிங் சைன் தீட்டா இன்டு டி தீட்டா என்னங்க, மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ the work done in rotating the dipole from theta prime to theta is equal to PE sin theta integrate panna minus cos theta from limit theta prime to theta. Just upper limit substitute பண்ணிட்டு lower limit substitute பண்றோம். minus cos theta minus of minus plus cos theta prime. Okay, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா minus PE cos theta plus PE cos theta prime. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒர்க் தான், இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒர்க் தான் தீட்டா பிரைம்ல இருந்து தீட்டா ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணதுக்கு செய்யக்கூடிய ஒர்க்கா இருந்துச்சு. இந்த ஒர்க் தான் இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, நம்ம இந்த ரெஃபரன்ஸ் ஆங்கிள் ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கிறோம்னா theta prime is equal to 90 degree ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். So cos 90 degree is equal to 0. So அப்போ work done என்ன, minus PE cos theta alone. இந்த ஒர்க் தான் potential energy of the system ஸ்டோர் ஆயிருக்கும். epsilon is equal to minus PE cos theta. This is the final equation. ஓகே, இப்போ இதுக்கான ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் இப்போ வந்து ஸோ நம்ம அப்ளைன் பண்ண ஈக்குவேஷன் மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இன்கேஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது டைபோல் மொமெண்ட் இஸ் பேரலல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ காஸ் 0 ஓட வேல்யூ இஸ் 1. இப்போ u is equal to minus PE. This is the potential energy which corresponds to the dipole which is parallel to the electric field. Okay, in case theta is equal to 90 degree அப்படினா cos 90 value 0, so u will be 0, I mean epsilon will be 0. Okay, in case theta is equal to 180 degree, I mean anti-parallel to the electric field, dipole moment is anti-parallel to the electric field, cos 180 degree is equal to minus 1. So u minus of minus இல்லையா, minus of minus PE is equal to plus PE. So இந்த மூணு கேசஸையும் நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது இதில் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுதான், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் PE. ஓகேங்களா, இது வந்து இன்டர்மீடியேட். ஓகே, நோ ப்ராப்ளம்.
ஸோ நம்ம எந்த ஒரு சிஸ்டம் மெக்கானிக்ஸ்ல எந்த ஒரு சிஸ்டமும் அதோட மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜில இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். இது மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இது மோஸ்ட் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். மோஸ்ட் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ரைட். ஸோ இது இதோட ஸ்பெஷல் கேசஸ், அதை பத்தின டிஸ்கஷன். ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன செய்யறோம்னா, calculate the work done in rotating the dipole which is parallel to the electric field to the theta is equal to 90 degree. Okay, calculate the work done in rotating the dipole which is parallel to the electric field to the angle theta is equal to 90 degree. Okay, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஜஸ்ட் இதோட இனிஷியல் ஆங்கிள் is equal to 0 degree. The final angle is equal to 90 degree, right? So initial potential energy U initial is equal to minus PE cos theta. Instead of theta, 0 degree. So the answer will be, initial potential energy will be minus PE. Final potential energy is minus PE of cos 90 degree, right? Cos 90 is 0, so final potential energy is equal to 0. So work done in bringing from initial position to final position is just the difference between the potential energy of the two states. That means final potential energy minus initial potential energy. Final potential energy is 0 minus of minus PE. The answer will be plus PE. So plus PE amount of work must be done to rotate the dipole from parallel position to perpendicular position. Okay, thank you students.